புது கட்சி ஆரம்பிச்சவங்க பேப்பர்ல எழுதி வச்சுட்டு சத்தமா ஆக்ரோஷமா தப்பு தப்பா பேசி பேப்பர்ல இருக்கிறதையெல்லாம் மறந்து அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கத்தி நின்று பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க. வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது. தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க, அவர் தாங்க தலைவர். எவ செத்தா எனக்கு என்ன அப்படின்னு படையப்பால வர ரம்யா கிருஷ்ணன் மேடம் மாதிரி ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு லாஜிக்கே இல்லாம ஸ்லோ மோஷன்ல பேசுறவர் தலைவர் கிடையாது. புது கட்சியில இருக்கிறவங்க என்ன ரொம்ப ஆபாசமா என்னெல்லாம் பேசக்கூடாதோ அந்த மாதிரி எல்லாம் எங்க பெண்களை பத்தி அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே தைரியம் இருந்தா நேரா என் வீட்டுக்கு வந்து கேள்வி கேளுங்க. புது கட்சி ஆரம்பிச்சவங்க பேப்பர்ல எழுதி வச்சுட்டு சத்தமா ஆக்ரோஷமா தப்பு தப்பா பேசி பேப்பர்ல இருக்கிறதையெல்லாம் மறந்து அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கத்தி பேச வேண்டாங்க, உண்மைய பேசினா போதும். கார்ல இன்னைக்கு வந்துட்டு இருக்கும் போது என்னோட இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணேன். அதுல ஒரு கமெண்ட், நிறைய கமெண்ட் வந்திருந்தது புது கட்சியிலிருந்து. என்னடி ஆளுங்கட்சியில பெரிய பதவியில இருக்கிற திமிரான்னு. சத்தியமா சொல்றேங்க, பதவியில் இருக்கிற திமிரெல்லாம் இல்லை. ஆனா திமுகல இருக்கிறத நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப ரொம்ப கர்வப்படுறேன். நின்று பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க, மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர். திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது. தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க, அவர் தாங்க தலைவர். எவ செத்தா எனக்கு என்ன அப்படின்னு படையப்பால வர ரம்யா கிருஷ்ணன் மேடம் மாதிரி ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு லாஜிக்கே இல்லாம ஸ்லோ மோஷன்ல பேசுறவர் தலைவர் கிடையாது. துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தார் பாருங்க, அவரு தாங்க உண்மையான தலைவர். இந்த கரூர் சம்பவத்தை பத்தி லாஜிக்கே இல்லாம புது கட்சியிலிருந்து வந்தவங்க சில கேள்வி கேட்டாங்க. ஏன் செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தாரு? செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தது அவரோட எஃபிஷியன்சியை காமிக்குது. ஏன் அன்பில் மகேஷ் அண்ணா அழுதார்? எங்க அன்பில் மகேஷ் அண்ணா அழுதது அவருக்கு மக்கள் மேல இருக்கிற கருணையை காமிக்குது. ஏன் ஜோதிமணி மேடம் ஓடி வந்தாங்க? ஜோதிமணி மேடம் ஓடி வந்தது அவங்களுக்கு மக்கள் மேல இருக்கிற கருணையை காமிக்குது. சும்மா லாஜிக்கே இல்லாம நீங்க பெர்மிஷன் கொடுக்கல, நீங்க பெர்மிஷன் கொடுக்கல, எல்லாமே எங்களை கேட்டாங்க பண்றீங்க, நாங்க பிரின்சிபல் நீங்க எல்கேஜி ஸ்டூடெண்டா, எல்லாமே எங்க பெர்மிஷனோட தான் நீங்க பண்றீங்களா? அதனால கொஞ்சம் லாஜிக்கோட பேசணும். காவல்துறை எதுக்குங்க இருக்காங்க? நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. காவல்துறை மேல பால் வீசுறது, மரத்து மேல ஏறுறது, காவல்துறையை கடிச்சு வைக்கிறது, இதையெல்லாம் ஒரு தலைவர் கண்ட்ரோல் பண்ணணுமா வேண்டாமா? யோகி பாபு இருக்காரு இல்லைங்களா, எல்லாருக்கும் அவரை தெரியும். நான் அவரோட பெரிய ஃபேன். எனக்கு யோகி பாபு சாரை கடத்துற அளவு பிடிக்கும். அதுக்காக நாளைக்கு யோகி பாபு சார் ஒரு கட்சி ஆரம்பிச்சார்னா நான் அவருக்கு ஓட்டு போடுவேனா? அது அவர் எந்த அளவுக்கு மக்கள் பணி செய்யறாருங்கிறத பொறுத்ததுதான். யோகி பாபு சார் கியூட்டா இருக்காரு, ஸ்வீட்டா இருக்காரு அப்படிங்கறதுக்காக நான் அவருக்கு ஓட்டு போட முடியாது. There is a lot of difference between a fan and a citizen. ஒரு ரசிகனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இத நம்ம எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். நான் இங்கிருந்து என் பேச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் இறங்கறக்குள்ள புது கட்சியில இருக்கிறவங்க என்ன ரொம்ப ஆபாசமா என்னெல்லாம் பேசக்கூடாதோ அந்த மாதிரி எல்லாம் எங்க பெண்களை பத்தி அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க.
நான் உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க சோஷியல் மீடியால எங்களை பத்தி பாடி ஷேமிங் பண்றதை விட்டுட்டு உங்களுக்கு தைரியம் இருந்தா நேரா என் வீட்டுக்கு வந்து கேள்வி கேளுங்க. நாங்க திராவிட பெண்கள், எங்களுக்கு பாடி கார்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நாங்க ஆபீஸ்லயே ஒளிஞ்சு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். எங்க அப்பா ஷூட்டிங் போயிட்டார், நானும் எங்க அம்மாவும் தனியா தான் இருக்கோம். என் வீட்டு அட்ரஸ் 13A பிரகதாம்பாள் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 34. தைரியம் இருந்தா நேர்ல வந்து கேள்வி கேளுங்க. எங்க நாளைக்கு ஒரு மழை வருது, ஒரு வெள்ளம் வருது. நம்ம பிரியா மேமும் உதயண்ணாவும் எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மழையும் வெள்ளமும் வந்தா ஆபீஸ்ல சோகமா உட்காந்துட்டு ஸ்லோ மோஷன்ல பேசுவாங்களா ஒரு தலைவர்? எனக்கு சுத்தமா புரியலைங்க, என்ன அரசியல் இதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. திமுகவை அழிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், தந்தை பெரியார், இந்த மாதிரி தூண்கள் இருக்கும்போது திமுகவை அழிக்க முடியாதுங்க. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இது திராவிட மண், வெற்றி நமக்கே. தந்தை பெரியாருக்கும், வாழும் தந்தை பெரியார், என் தந்தை புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி.